சொல்லுங்க சாமி. தங்க புதையல் விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் உயிர் பலி கொடுக்க ஒரு பொண்ணை ரெடி பண்ணிட்டேனே, இதுல எந்த பிரச்சனையும் வராது. தங்க புதையல் விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. சாமி, அப்ப என்னதான் பண்றது? அந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கணும். சாமி, வேணாம் சாமி, தள்ளி போடாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதுல யார் இணைஞ்செல்லாம் வந்தாலும் உங்களை நான் கொள்றேன். என்ன சாமி மௌனமாயிட்டீங்க? எனக்கு அந்த தங்கம் வேணும். அதுக்காக யார் இடைஞ்செல்லாம் வந்தாலும் நான் கொள்றேன், கொல்லுவேன். தம்பி, புரியாம பேசாதீங்க. அந்த தங்க புதையல் சாதாரண விஷயம் இல்ல, பூதாகரமானது. சாமி, இப்ப என்னதான் பண்றது? கொஞ்சம் பொறுமையா கையாளணும். அப்பதான் அந்த தங்க புதையல் நம்ம கைக்கு கிடைக்கும். இல்லனா அதை எடுக்கவே முடியாது. சரிங்க சாமி, அப்ப நான் பொறுமையாவே இருக்கேன். நீ புதையல் எடுக்க வேண்டிய மத்த ஏற்பாடுகளை எல்லாம் மறைமுகமா செய். இங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நானே உன்னை கூப்பிடுறேன். சரிங்க சாமி.